அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இது நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நிவர்த்தி பண்ணுற விதமாக தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் மஸ்டா அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக அமலாக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் இன்னைக்கு நான் தெளிவாக பார்க்க போறேன். இந்த ரெண்டு தான் இன்னைக்கு முக்கிய டாபிக். வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை ஒரு பீதியிலேயே வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் மிகப்பெரிய பங்கு ஆட்டிக்கிட்டு தான் இருக்கிறது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை ஊதி பூதாகரமாக்கி மக்களை ஒரு பயத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அந்த சிறப்பான பணியை பார்த்தீங்கன்னா அதாவது சின்னத்திரை மீடியா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு மஸ்டா அப்படின்னா அதுதான் நம்ம தெரிஞ்சாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசியை பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை செயலர் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் டிஸ்கஸ் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா அவங்க அது எல்லா போஸ்ட்டுக்கும் கம்பல்சரி வைக்கலாமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ் போய்க்கு இருக்கு. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜியோவோ ஆர்டரோ டிஎன்பிசி வாயிலாவும் தெரிவிக்கல இது வரைக்கும். வைக்கலாம், இதுதான் ஒன்று. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். டைப்பிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரூல் செட் பண்ணிட்டாங்க. அதாவது தமிழ், அது இங்கிலீஷில் ஹையர், அது எனி1 லோயர், இப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணான்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 12th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சேர்த்துருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் மஸ்ட்டு, அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் மஸ்ட்டு அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னடா இப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை படித்தா தான் நம்ம அப்ளை பண்ண முடியுமானா இல்லை, அவங்க ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏற்கனவே டிசிஏ டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜியில் கம்ப்யூட்டர் கோர்ஸாக படித்தவங்க, இல்லாட்டி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படித்தவங்க, அது யூஜி ஸ்டாண்டர்டில். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விலக்கு அளிக்கிறாங்க. அது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இது விலக்கு அளிக்கிறாங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சொல்கிறேன். இதில் விலக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸோ இல்லை இப்போ பிஏ கிறிஸ்டி இல்லை பிஏ தமிழ் படித்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் வாசனையே இல்லாமல் இந்த யூஜி முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களும் அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணி 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் பீரியட் முடிஞ்சு நீங்கள் ஜாப்பில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது போதுமே நமக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வேலையில் ஜாயின் பண்ணிட்டு 1 இயர்க்குள்ள படிக்க மாட்டோமா? ஸோ இந்த மாதிரியும் கவர்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் மஸ்டாக இருந்து நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் 1 இயர்க்குள்ள அது ப்ரொபோசல் பீரியடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுக்கணுங்கிறத ஒரு பெருமைக்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் அப்படி வேகன்சியில் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக நம்மளோட கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு அந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை தான் நடத்துறாங்க. இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை தான் எக்ஸாம் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 2021 பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சாத்தியம் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அதனால போட்டித் தேர்வாளர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் மஸ்டா இல்லை படிக்கணுமா அப்படிங்கிறத ஆதங்கப்பட வேண்டாம். கண்டிப்பாக விலக்கு அப்படியே இருந்தாலும் விலக்கு அளிப்பாங்க. குறைந்தது 2 வருடமா இருந்தாலும் சரி, இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு கால்நடை பற்றி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வைப்பாங்க. நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு 1 இயர்ல அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜனநாயக நாடு.
உடனே வந்து எல்லாத்தையும் திணிக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அதாவது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால வந்து போட்டித் தேர்வார்கள், டிஎன்பிஎஸ்சி தேர்வார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நினைத்து வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா. நன்றாக நீங்கள் பரீட்சை படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்து பிஎஸ்டிஎம் 20% ஒதுக்கீடு. இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு வந்து கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக வந்து உறுதிப்படுத்திருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பாதகம், யாருக்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு மேலே வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு 10th ஸ்டாண்டர்ட் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்டில் அவங்க எலிஜிபிலிட்டியை வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம்ல 20% இடஒதுக்கீடு பெறதுக்கு நீங்கள் தகுதியானவங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷனே 12th ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன படிக்கணும்னா நீங்கள் 10th 12th படிச்சிருக்கணும். அதே போல் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் வந்து நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், 12th இங்கிலீஷ் மீடியம் படிச்சா எலிஜிபிள் ஆகாது, ஓகேண்ணா. அப்போ 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா 10th தமிழ் மீடியம், 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரி, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணோம்னா நீங்கள் 10th 12th டிகிரி இந்த 3 லெவல்லுமே நீங்கள் தமிழ் மீடியம் படித்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 போஸ்ட்டுக்கான வந்து பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீடுக்கு நீங்கள் தகுதியாவீங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ அதாவது பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் கல்வி படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு தராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ் வழி கல்வியில் படிச்சிருப்பாங்க. டிகிரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வழியில் முடிச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அது பிஏ தமிழ் படித்தவங்க தவிர்த்த மற்ற பிகாமோ இல்லை மற்ற கோர்ஸும் வந்து தமிழ் மீடியம் படித்தவங்க ரொம்ப ரேர், ஓகேங்களா. இப்போ அவங்களுக்குலாம் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது என்ன சொன்னாங்க, நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஆங்கில வழி கல்வியில் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் போய் படிச்சுக்கோங்க, ஆனால் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு தமிழ்நாடு தானே வேலை இப்போ கொடுக்கணும், அதனால வந்து 20% தீர்ப்பு வந்து உறுதியானதான் அப்படின்னு ஒரு தீர்ப்பை முன் வச்சாங்க. இப்போ ஓகே, அது நல்லதாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து வந்து இப்போ வந்து 20%னால வந்து பார்த்தீங்கன்னா இது இடஒதுக்கீடுனால எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுமா, நான் மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கேன், இப்போ வந்து நான் டிகிரி வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், எனக்கு எது பாதிக்கப்படுவோம்னா நீங்கள் குரூப் 4 தரத்தில் அதாவது அப் டு 10th 12th குரூப் 4 தரத்தில் படித்து எழுதுறீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ குரூப் 4 படிச்சிருக்காங்க, குரூப் 4 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அது 10th குவாலிஃபிகேஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, டிகிரிக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க. அவங்க கேட்டது என்னன்னா குரூப் 4க்கு 10th ஸ்டாண்டர்ட், அப்போ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். நீங்கள் ஏன்னா 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க. இதே இது நீங்கள் டிகிரி அது குரூப் 2 பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிகிரி வந்து நீங்கள் யூஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிருப்பீங்க, அப்போ 10th 12th தமிழ் மீடியம், யூஜி வந்து இங்கிலீஷ் மீடியம், அப்போ நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது பேசிக் குவாலிஃபிகேஷன் அடிப்படை கல்வி தகுதி இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தா நீங்கள் அதுக்கான பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீடு பெற தகுதியானவர், ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடுனால மெட்ரிகுலேஷன் நான் படிச்சிருக்கேன், அதாவது நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன், யூஜி இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன், எனக்குலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துமா, நானும் நிறைய கட் ஆஃப் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் ஆவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து இந்த ரிசர்வேஷன் பற்றி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூர்மையாக காதை தீட்டி கொண்டு பார்த்தீங்கன்னா இதை கவனிங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% அதாவது 100 பேர் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான், அது ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து இந்த திராவிட கட்சிகள், அதாவது அதிமுக இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் அவங்க தான் வந்து இந்த 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இதை வித்திட்டு வந்து திமுக, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இது அரசு சட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வலிமை கொடுத்தது அதிமுக. இப்போ 2 திராவிட கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 69% இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்டுக்கு எத்தனை % இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதுவுமே வந்து நீங்கள் இது மூலம் தெளிவுபட்டுருவாங்க. மொத்தம் வந்து 69% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா பிசி அது பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து மொத்தம் 50% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இந்த 50% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள் ஒதுக்கீடாக மாற்றுறாங்க. உள் ஒதுக்கீடு என்னன்னா இந்த பிசியை 2ஆக பிரிக்கிறாங்க. அது எம்பிசி டிசி ஒரு குரூப் வருது, அது டிஎன்டி, இவங்களாம் வந்து எம்பிசியில் வராங்க. இது வந்து
அதர் பேக்வர்டு கிளாஸ் இப்போ ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்போ வந்து பேக்வர்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30%, எம்பிசிக்கு வந்து 20% ஒதுக்குறாங்க. ஓகேலாம். அதே போல வந்து இந்த எம்பிசியில் இந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் அது பிசி அதர்ஸ்னு வராங்க. இப்போ பிசி முஸ்லீமுக்கு வந்து என்ன கோட்டா கொடுக்குறாங்கன்னா 3.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதே போல பிசி அதர்ஸ் அது முஸ்லீம் கேட்டகரி தவிர்த்து அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26.5 அது பிசி அதர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது 50% வந்து பார்த்தீங்கன்னா அது பிசி பிரிவினர் பிசி அதர்ஸ்க்கு வந்து பிசி பிரிவினருக்கு வந்து 30%, எம்பிசிக்கு 20% பிரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமுக்கு 3.5 பிசி அதர்ஸ்ன்னு போடுவாங்க. இப்போல்லாம் 26.5% இடஒதுக்கீடு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மொத்தம் 19% கொடுக்குறாங்க. இது வந்து 18% எஸ்சி பட்டியல் எடுத்துருக்கும். இது வந்து பழங்குடியினருக்கு 1%, மொத்தம் 19%. இந்த 18% வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அதர்ஸ். இப்போ எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா இது அருந்ததி கேஸ்ட் வருவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3% உள் ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. அது எஸ்சிஏக்கு வந்து ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% எஸ்சிக்கு வந்து வராங்க. இப்போ மொத்தம் 2 சேர்த்து வந்து எஸ்சிஏ பிரிவு மொத்தம் 18%, எஸ்டிக்கு வந்து 1%, மொத்தம் 19%. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் சிஸ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு அமல்படுத்துறாங்க. ஓகேங்களா. 20% வந்து இடஒதுக்கீடு அமல்படுத்துறாங்க. இப்போ 69ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 89 மாறுமானா மாறவே மாறாது. அந்த 20% இதுக்குள்ள தான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து 69 வந்து 20% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.96 வந்து பார்த்தீங்கன்னா 13.8 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 69 வந்து 20% 13.8. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 69 வந்து 20% ஒரு 14 வரும். 14% வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே 100க்கு ஒரு கவுண்டாக பார்த்துக்குவேன். ஒரு வேகன்சி 100 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 31 பொது பிரிவினர் போயிருக்கும். பொது பிரிவினர் என்னன்னா ஓப்பன் காம்படிஷன் சொல்லுவாங்க, இந்த ஓசின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் காம்படிஷன் என்னன்னா எல்லா கேஸ்ட்லையுமே இந்த ஹையஸ்ட் இதுக்கு வந்து போட்டி போடலாம். இப்போ வந்து நீங்கள் பிசியில் இருந்தால் ஓப்பன் காம்படிஷன் போட்டி போட முடியாதுன்னு இல்லை. நீங்கள் வந்து ஹை மார்க் எடுத்தீங்கன்னா இந்த ஓப்பன் கேட்டகரியிலே வரலாம். ஓகே, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம 69% மட்டும் பேசுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 69 வந்து 20% தான் இதுக்குள்ளே தான் வரும். இப்போ இந்த கேஸ்ட் கூட தான் அப்படியே மிக்கில் ஆகும். இப்போ 69 20% பார்த்தீங்க அப்படின்னா 14%. இப்போ 69 மெம்பரு, இந்த 69ல் 14 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 69 பேர் வந்து நம்ம வேகன்சி போட்டிருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு மூலம் எடுக்கிறாங்க. இந்த 69ல் 20% 14 பேர் வந்து பிஎஸ்டி மூலமாக எடுக்கணும். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 69 வந்து இப்போ 14/65னா ஒரு பெர்சன்டேஜ் ஒரு ஆளுக்கு வந்து என்னன்னு வரும். இப்போ 0.2ன்னு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது 50 × 0.2 போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. அது பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி பிஎஸ்டி உள்ளவங்க போடுவாங்க. அதே பிரிச்சிங்க அப்படின்னா ஓபிசி அது பிசி அதர்ஸ்க்கு வந்து 6% போகும். அதில் 20 பேர் இருக்கிற எம்பிசிக்கு வந்து 4 வேகன்சி வந்து இப்போ 20 பேர் இருக்காங்க, எம்பிசிக்கு 20 பேர் இருக்குன்னா அதில் 4 பேர் வந்து பிஎஸ்சி படிச்சவங்க போவாங்க. ஓபிசி இருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேர் 6 பேர் போவாங்க. இப்போ பிசி முஸ்லீம் வந்து 3.5 தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு வேகன்சி தான் கொடுப்பாங்க. மீத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26 பேரில் 5 வேகன்சி தான் இந்த பிஎஸ்டி படித்தவங்களுக்கு உள்ளே போவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20% வந்து பார்த்தீங்கன்னா இந்த 69% தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 30ல் வந்து 6, இப்போ நீங்கள் 30 பேர் இருக்காங்க, 30 பேர் வந்து ஓபிசி பிரிவில் வந்து எடுக்கணும், பிசி பிரிவில் வந்து எடுக்கணும்னா அதில் 30ல் 6 பேர் வந்து பிஎஸ்டியும் படித்தவங்க தமிழ் வழி கடிதம் முன்னுரிமை கொடுப்பாங்க. மற்ற இது எல்லாமே வந்து ஓப்பன் கேட்டகரி, மற்ற எல்லாமே ஓப்பன் கேட்டகரி. மற்ற 30ல் 6 போச்சுன்னா பிஎஸ்டி போகும். மீதி வந்து 24 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற முறை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பெரிய பாதிப்புலாம் கிடையாது. அதாவது தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு அவங்க முன்னுரிமை பெற்று போகிறாங்க. நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் வந்துச்சுன்னா நீங்கள் தமிழ் வழியில் படித்தாலும் சரி, இல்லை பாதியாக தமிழ் இங்கிலீஷ் கலந்து படித்தாலும் சரி, இந்த ஓப்பன் கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஸோ அதனால வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்போ 30க்கு 6, 20க்கு 4, 18க்கு 19க்கு 4. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 19க்கு இருந்தாலும் 4 பேருக்கு பிஎஸ்டி இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிஎஸ்டி நடைபெறதை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வரும் முறை. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதாவது மெட்ரிகுலேஷன் படித்தவங்களும் பிஎஸ்சினால நம்ம பறிபோருமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு அவங்களோட உரிமை அதை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த பயனுள்ள தகவல் தெரிவிக்கணும்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.